சிறையில் அடைப்பட்ட பிரம்மதேவன் தான் செய்த தவறை உணர்ந்து சிவபெருமானை வேண்ட, சிவபெருமானும் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய தவறை உணர செய்து பிரம்மதேவரை சிறையிலிருந்து விடுவிக்கிறாரு. தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவன் சிவபெருமானிடம் பிரம்மஞானத்தை வேண்ட, சிவபெருமானும் தன்னுடைய எண்கண் தலத்தில் போய் சிவ பூஜை செய்ய சொல்லி பிரம்மதேவரை பணிக்கிறாரு. சிவபெருமான் சொன்னார் போலவே பிரம்மதேவரும் எண்கண் தலத்தில் போய் சிவ பூஜை செய்கிறாரு. பிரம்மனுடைய சிவ பூஜையில மகிழ்ந்த சிவபெருமான் அங்க பிரம்மனுக்கு காட்சி கொடுத்து பிரம்மஞானத்தை தராரு பிரம்மதேவருக்கு. மீண்டும் பிரம்மதேவர் தன்னுடைய படைப்பு தொழிலை வேண்டி நிற்க சிவபெருமான் கிட்ட சிவபெருமான் முருகனை வழிபட்டு பேர் பெற சொல்றாரு. பிரம்மதேவரும் முருகனை வேண்டி தவம் இருக்க முருகன் காட்சி கொடுத்து இங்கிருந்து வெங்கடமலைக்கு தென்கிழக்கே இருக்கிற இடத்திற்கு சென்று அங்கு என்னை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பிரம்மதேவர் தன்னுடைய படைப்பு தொழிலை மீண்டும் வேண்டி முருகப்பெருமானை நோக்கி தவம் இருந்த திருத்தலம் தான் நம்முடைய ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானுடைய திருக்கோவில். ஆண்டவன் அப்படின்னா காப்பாற்றுவன், காவலன் அப்படின்னு அர்த்தம். உலக உயிர்களை எல்லாம் காப்பாற்றுற முருகப்பெருமான் இங்க கோயில் கொண்டதுனால இந்த திருத்தலத்திற்கு ஆண்டார்குப்பம் அப்படின்னு பெயர் வந்தது. பிரம்மதேவனின் தவத்தில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி அக்ஷரமாலை கமண்டலமும் தன்னுடைய கரங்களில் ஏந்தி பிரம்ம சாஸ்தாவாக பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்து பிரம்மனுடைய படைப்பு தொழிலை மீண்டும் அவருக்கு தந்துருளி அருள் புரிந்த திருத்தலம் தான் நம்ம ஆண்டார்குப்பம் முருகப்பெருமான் கோயில். இதனால தான் இங்க முருகப்பெருமான் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லாம தன்னுடைய இரு கைகளையும் தன்னுடைய தொடைமேல் வைத்து இந்த உலகத்துக்கே தலைவனாக எல்லோருக்கும் ஆண்டவனாக காட்சி தர்றார் முருகப்பெருமான். இந்த திருக்கோலத்தை காண நம்மளுக்கு 1000 கண்கள் இருந்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு அழகா காட்சி தருவாரு நம்ம முருகப்பெருமான். தலைவிதியேன்னு கஷ்டப்படுற மக்கள் நம்ம ஆண்டார்குப்பம் முருகப்பெருமான மனசார நினைச்சு வழிபட்டா அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவங்களுக்கு அருள் புரிவார் நம்ம ஆண்டார்குப்பம் முருகப்பெருமான். இதே போல நம்ம தர்மமிகு சென்னையில பல திருத்தலங்களில் அருள் புரியும் முருகப்பெருமானை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.